ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆத்தென்டிக் சிக்கன் 65. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆத்தென்டிக் சிக்கன் 65 பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மசாலா சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை எலுமிச்சப்பழத்தோட சாறு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கட்டியான தயிர், ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1 ஹவர் நம்ம இதை நல்லா ஊற வைக்கணும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயை ஹீட் பண்ணிடலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் துண்டுகளை சேர்த்துடலாம். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஆயிலை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். மீதம் உள்ள எல்லா சிக்கனையும் இதே போல் நல்லா க்ரன்ச்சியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே ஆயிலில் ஒரு 2 சில்லி ஃப்ரை பண்ணி இந்த சிக்கனோடு சேர்த்துடலாம். உங்களுக்கு கருவேப்பிலை வேணும்னாலும் இதே ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இந்த சிக்கனோட சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். அவ்வளோதான், ரொம்பவும் கிறிஸ்பியான நல்ல கிரன்ச்சியான ஆத்தென்டிக் சிக்கன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.